அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது விளையாட்டு வீரர்களான கிரிக்கெட், ஃபுட்பால் மற்றும் இதர பிளேயர்ஸ்கள் அவர்கள் விளையாடுவதற்கு முன்பு, கிரவுண்டில் இறங்குவதற்கு முன்பு அவர்கள் என்ன பிசிக்கலாக என்ன செய்ய வேண்டும் என்பதை, என்ன செய்தால் அவர்கள் விளையாட்டில் சேஃபாக இருப்பார்கள் என்பதை பிசியோதெரபிஸ்ட் மிஸ்டர் அப்துல் கஃபார் அவர்கள் மிக தெளிவாக 3 நாள் செமினார் வைத்திருந்தார்கள். முதல் நாள் செமினார் சம்சுல் இஸ்லாம் சங்கம், அதிராம்பட்டினம் சம்சுல் இஸ்லாம் சங்கத்தில் நடைபெற்றது. 2ஆம் நாள் செமினார் காலேஜ் கிரவுண்டில், காதர் மஹதீன் காலேஜ் கிரவுண்டில் நடைபெற்றது. அந்த காணொளி தான் இதில் இருக்கின்றது. இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய பார்ட் 4, 5, 6 இவைகள் அனைத்தும் அஃபா கிரவுண்டில் நடைபெற்றது. இறுதி வரை பாருங்கள். சரி, இன்னைக்கு நம்ம வந்து வார்ம் அப் பண்ண போகிறோம். ஸோ வார்ம் அப்பில் 2 விஷயம் சொன்னேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் மொபிலிட்டி, ஜாயிண்ட்டை ஃப்ரீ பண்ணுறதுக்காக வார்ம் அப் பண்ணுறோம். இன்னொரு காரணம் எதுக்கு வார்ம் அப் பண்ணுறோம், மசிலை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக. நீங்கள் இத்தனை நாள் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, ஆனால் மேட்ச்சுக்கு முன்னாடி தூங்கி எழுந்திரிச்சிருப்பீங்க, இல்லைனா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரீகெயின் அந்த டைமில் ஹோல்டாக இருக்காது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக வார்ம் அப் பண்ணுறீங்க. ஸோ 2 ரீசன். ஸோ இந்த 2 ரீசனையுமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் நம்ம வார்ம் அப்பு இருக்கணும், சரியா? ஸோ இப்போது வந்து ஃபீஃபாவோட பேசிக் கைட்லைன்ஸ் ஒன்று இருக்குது. உங்களுக்கு இன்ஜுரிஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு பண்ணக்கூடிய வார்ம் அப், சரியா? அந்த கைட்லைன்ஸ் படி தான் இப்போ நம்ம இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் இருக்கும், அதுக்கப்புறமா மசில் ஆக்டிவேஷன் தனியாக பண்ணலாம். மசில் ஆக்டிவேஷன் நீங்கள் பண்ண முடியாது, ஏன்னா கல் மண்ணுமா இருக்குது, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ரன்னிங்கில் மொத்தம் 6 இது இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது எல்லாமே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கவங்களா தான் இருப்பீங்க. அதில் ஏதாவது ஒரு சின்ன மூமெண்ட் கரெக்ஷன் இருக்கும், இல்லை நீங்கள் பண்ணுறதுல ஏதாவது ஒரு தப்பான ஆங்கிளில் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதை கரெக்ட் பண்ணிடுறேன் இன்றைக்கி நான், ஓகே தானே? ஓகேயா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங், பேசிக் ரன்னிங்னா 2 கோன் வச்சுட்டு ஸ்லோவாக ஓடிட்டு ஃபாஸ்ட்டாக வர்றது, திருப்பி ஸ்லோவாக ஓடிட்டு ஃபாஸ்ட்டாக வர்றது, ஸ்லோவாக ஓடிட்டு ஃபாஸ்ட்டாக வர்றது. இது பேசிக் ஸ்டார்டிங் வார்ம் அப். அதுக்கு நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போதே நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுவோம், எல்லோரும் பண்ணுவீங்கல்ல, அந்த ஸ்ட்ரெச் போதும். நீங்கள் இங்கே வந்து ப்ரொஃபஷ்னலாக ஸ்ட்ரெச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணிக்கிறலாம். அது எந்த அளவுக்கு பண்ணணும்னா, உங்களுக்கு மசில் ரிலாக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணால் போதும். ஃபுல்லாக உட்காந்து ஸ்ட்ரெச் பண்ணி மசிலை லூஸ் பண்ணிட வேணாம், சரியா? தூங்கி எந்திரிக்கும் போது அந்த கலப்புக்கு மட்டும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், அந்த ஸ்ட்ரெச்சஸ் போதும். ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி மசில்ஸை லூஸ் பண்ணிடாதீங்க, புரியுதா? இன்டென்சிட்டி புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிற தேவை வந்து தூங்கி எந்திரிச்சு கஷ்டம், அப்போது அதோட ஸ்ட்ரெச் வந்து மைல்டாக தான் இருக்கும், கொஞ்சம் தான், லைட்டாக தான். ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி மசில்ஸை லூஸ் ஆகிட்டு விளையாட்டுக்கு இறங்கக்கூடாது, புரிஞ்சா கான்செப்ட்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் ஓடிட்டு வரீங்க, ஸ்லோவாக போய்ட்டு ஃபாஸ்ட்டாக வரீங்க. அது 1 மீட்டர் வச்சுக்கோங்க. ஓட போகிறீங்க. ஓடும் போது உங்கள் கண் ஃபோக்கஸ் ஒரு இடத்துல இருக்கணும். கண் ஃபோக்கஸ் ஒரு இடத்துல வச்சுட்டு ஓடுங்க, எங்கே பார்த்துட்டு ஓடாதீங்க. ஹெட் சரி, ஓடும் போது எது மொபிலிட்டியில் இருக்குது, எது ஸ்டெபிலிட்டியில் இருக்குது தெரியுமா? ஓடும் போது எது மூமெண்ட்டில் இருக்கும், எது ஸ்டேபிளாக இருக்கணும்? அப்பர் பாடி ஸ்டேபிளாக இருக்கணும், லோவர் பாடி மொபிலிட்டியாக இருக்கணும். அதுக்காக ரோபோட் மாதிரி ஓடணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவு ஸ்டேபிளைஸ் பண்ணிக்கிறணும் மேலே, முடிஞ்ச அளவு மொபிலிட்டி கொடுக்கணும் கீழே, சரியா? எந்த அளவுக்கு லாங்காக நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு சேஃப். மேலே உள்ளதை ஸ்டேபிளாக வச்சுக்கிறணும். பேசிக்கிட்டே திரும்பிக்கிட்டே எங்கேயோ ஃபோக்கஸ், அதுக்கு தான் கண்ணை ஒரு இடத்துல பார்த்துக்கிற சொன்னால் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும், ஓகே? இது ஃபஸ்ட்டு. செகண்ட், இது என்னது, கோன் வச்சுக்கோங்க. ஓடிட்டு ஹிப்பு இன் அண்ட் அவுட் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்கல்ல, ஒரு வாட்டி பண்ணுங்க அப்படியே. ஹிப்பு திருப்பி, எஸ், ஓகே. ஸோ இந்த ஹிப்பு இன் அண்ட் அவுட் வந்து இடுப்புக்கு தான் பண்ணுறோம். கிராயின் பெயின் ரிலீஸ் பண்ணுறோம். நான் ஹிப்பு ஜாயிண்ட் நேற்று காமிச்சேன் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? 2 இதோட இப்படி வருதுல்ல, அங்கே முன்னாடி ஒரு மசில் இருக்கும், அந்த மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணுறோம், சரியா? psoas ன்னு சொல்லுவாங்க, psoas மேஜர். அந்த மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு தான். ஸோ காலை ஃபுல்லாக மேலே தூக்கிட்டு
ஃபுல்லாக சைடு கீழே. இப்படி திரும்பிட்டீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகாது. தூக்கிட்டு இப்படி தலையை திருப்பிட்டீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகுமா? ஆகாது. உங்கள் பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். திருப்பி அந்த பாயிண்ட்டை தான் ஃபோக்கஸ்ட். அது வீக்காக இருக்குது, ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும். சரியா? ஜாயிண்ட் வீக்காக இருக்குது. ஓகே, ஆமாம், இது பால் அண்ட் சாக்கெட் தான். ஓகே, இவருக்கு சொடக்கு பால் அண்ட் சாக்கெட்டில் வராது, மேலே தான் வரும். L4 L5 S1 அந்த இடத்துல தான் வரும். ஓகே, பேக் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். ஓகே, இன்னொரு வாட்டி பண்ணுங்க. எஸ், நல்லா தூக்கணும். ஓகே, இப்படி தூக்குனீங்கன்னா போகாது. முட்டி நேராக இருந்துச்சுன்னா போகாது. முட்டி நேராக இருந்துச்சுன்னா இடுப்பு சுத்தாது. முட்டி மடக்குனா தான் இப்படி ரொட்டேட் ஆகும் ஃபுல்லாக. சரியா? ஸோ இது ஹிப் இன் அதேமாரி ஹிப் அவுட். எப்படி உள்ள, சாரி, இது வந்து உள்ளே கொண்டு வர்றது. ஓகே, ஃபுல்லாக வெளியே போயிடுறது, உள்ளே கொண்டு வர்றது. இது பண்ணும் போதும் பாடி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். பாடியை திருப்பிட்டீங்கன்னா ஹிப்பு ரொட்டேட் ஆகாது. ஓகே, ஸோ இது எந்த அளவுக்கு வெளியே கொண்டு போயிட்டு உள்ளே கொண்டு வர்றீங்க, கண்ட்ரோலோட ஃபோக்கஸோட. இன்னொரு லெக் என்ன இருக்கணும்? ஸ்டேபிளாக இருக்கணும். இதுலேயுமே மொபிலிட்டி ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஃபோக்கஸ் பண்ணிங்க. ஒரு காலை ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு இன்னொன்று பண்ணுங்கள். இதை குதிச்சுக்கிட்டே இன்னொன்று பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகாது. ஸ்டேபிள் பண்ணும், அப்புறம் ஓடுங்க. திருப்பி ஸ்டேபிள் ஆகிட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, ஹிப் இன் அண்ட் அவுட் போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கோன்ஸ் வச்சுட்டு அந்த கோன் நேராக நீங்கள் ஓடுறீங்க. அங்கே ஒருத்தன் ஓடுறான். கோன், அவனுக்கு ஒரு கோன், உங்களுக்கு ஒரு கோன். 2 பேரும் ஓடிட்டு அப்படியே சைடில் போகிறீங்க. சைடில் போயிட்டு ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள் முன்னாடி வருவான். அப்படி ரொட்டேட் பண்ணிப்பீங்க. திருப்பி உங்கள் இடத்துக்கே போயிடுவீங்க. திருப்பி ஃப்ரண்ட்டில் சைட் ஜாக் பண்ணுறீங்க. ரொட்டேட் பண்ணிட்டு திருப்பி வந்துடுறீங்க. புரியுதா? 2 பேருக்கு கோன். ஃப்ரண்ட்டில் ஓடுறீங்க, அப்படியே சைடில் போகிறீங்க. சைடில் போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் அவனோட ஒரு சர்க்கிள் போட்டுட்டு திருப்பி உங்கள் பாயிண்ட்டுக்கு வரீங்க. திருப்பி முன்னாடி போகிறீங்க. புரிஞ்சா? இது பண்ணும்போது முட்டி எப்படி இருக்கணும்? பெண்டாக இருக்கணும். முட்டி பெண்டு உள்ளே வந்துடக்கூடாது. முட்டி பெண்டாக தான் இருக்கணும். ஓகே, ஹிப்பு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். முட்டி மட்டும்தான் மடங்கி இருக்கணும். ஆங்கிள்லாம் மடங்கி இருக்கணும். ஹிப்பு. ஓகே, புரிஞ்சா? இதுவும் பேசிக் தான். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி 2 கோன், 2 பிளேயர்ஸ் ஓடுறீங்க. ஓடிட்டு சைடில் போகிறீங்க. ஜம்ப் பண்ணி 2 பேரும் ஷோல்டர் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இறங்கிடுறீங்க. புரியுதா? 2 பேரும் ஜம்ப் பண்ணி ஷோல்டர் கான்டாக்ட் இறங்கிடுறீங்க. திருப்பி வர்றீங்க. சரியா? இதில் வந்து கோஆர்டினேஷனும் உங்களுக்கு ஆட் ஆகும். இதில் பேலன்ஸும் ஆட் ஆகும் உங்களுக்கு. அவனோட ஃபோர்ஸை பார்த்துக்கிட்டு, அவனோட ஹைட்டை பார்த்துக்கிட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணி அவனை ஷோல்டர் கான்டாக்ட் பண்ணிட்டு திருப்பி வரணும். ஷோல்டர் கான்டாக்ட் பண்ணிட்டு இறங்குறீங்கல்ல, இறங்கும் போது முட்டியை வந்து என்ன ஆகிடக்கூடாது? பக்கில் ஆகக்கூடாது. எதில் லேண்ட் ஆகுவீங்க? டோவில் லேண்ட் ஆகணும். டோவில் தான் லேண்ட் ஆகணும். குதிகாலில் லேண்ட் ஆகக்கூடாது. சரியா? குதிகாலில் லேண்டே ஆகக்கூடாது. டோவில் தான் லேண்ட் ஆகணும். புரியுதா? ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்வர்ட் பேக்வேர்டு ஓடுறது. 2 கோன் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் உள்ள கோனுக்கு போயிடுங்க. பேக்வேர்டு ஃபஸ்ட்டு கோனுக்கு வந்துடுங்க. திருப்பி 3rd கோனுக்கு போங்க. புரியுதா? இங்கேருந்து ஓடுறீங்க, 2nd கோனுக்கு போவீங்க. 2nd கோன்லேருந்து ஃபஸ்ட்டு கோன் வந்துட்டு திருப்பி 3rd கோன் போகிறீங்க. புரிஞ்சா? அப்படியே பேக்கு தான் வரணும். திரும்பிட்டு ஓடக்கூடாது. இது எல்லாமே இப்போ பண்ணலாமா? பண்ணும் போது என்னென்னா முட்டி பக்கில் ஆகக்கூடாது. பாஸ்டர் கரெக்டாக இருக்கணும். நேற்று சொல்லி கொடுத்த எது ஸ்டெபிலிட்டி எது மொபிலிட்டிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சும்மா பண்ண சொன்னாங்க, வந்துட்டோம்னா கண்டிப்பாக நாளைக்கு இன்ஜுரி. அது ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேலன்ஸ், கோஆர்டினேஷன், ஸ்ட்ரென்த் எல்லாமே ட்ரெயின் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 6 இதை பேசிக்கை பண்ணுவோம். அடுத்தது நம்ம மசில் ஆக்டிவேஷன் போகலாம். மசில் ஆக்டிவேஷன் வேணும். மசில் ஆக்டிவேஷன் முடிச்சுட்டு டைம் இருந்தால் பேலன்ஸ் பண்ணலாம். ஓகே தானே? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். பொசிஷன் பண்ணிவிடுங்க. கோன் வச்சுருங்க ஃபஸ்ட்டு. இன்னும் பிளேயர்ஸ் இல்லையா? ஏன், என்னாச்சு? ஏன் விளையாடல? எல்லாம் இன்ஜுரியா? இன்ஜுரியா? இப்போ சும்மா ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 மட்டும் வைங்க. இதே முடிச்சிடும். கொஞ்சம் க்ரௌடு தானே. இப்போ அடுத்தது அரேஞ்ச் பண்ணணும். வா இல்லை அங்கேருந்து ஃபோக்கஸ் அங்கே நில்லுங்க. அப்போ தான் ஃபோக்கஸ் ஆகும். ஃபாஸ்ட்டாக வர போகிறீங்க.
ஸ்லோ ஜாக். இப்போ வார்ம் இல்லாம பண்ணலாமா பண்ணலாமான்னு கேக்குது. இதான் வார்ம் அப். ஃபர்ஸ்ட் ஸ்பிரிண்ட் இது பண்ணலாமான்னு கேக்குது. ஸ்பிரிண்ட் இல்ல, ஸ்லோவா ரன் பண்ணிட்டு ஃபாஸ்டா வாங்க திரும்பிட்டு. காக்கா அங்க இங்கிட்டு 3 பூஸ்ட் எல்லாம் புரியல உங்களுக்கு என்ன டவுட்? ரன் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுமா? இல்ல அண்ணா கேக்குறேன். இப்போ யாருமே வார்ம்ல இல்ல, வார்ம்ல இல்லாம ஸ்ட்ரைட்டா போய் ஜாக் பண்ண வார்ம் வேற எது வார்ம்? நீங்க வேற ஏதோ வார்ம்னு சொல்றீங்க. இப்போ மசில் இப்போ திடீர்னு ஒரு மசில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் ஆகுதுல, ஹெவியா பண்ணலையே நீங்க. மசில் தான் திடீர்னு கான்ட்ராக்ஷன் ஆகும்போது திடீர்னு ஓவரா பண்ணாதீங்க. கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகணுமா? கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணணும். கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் ஸ்லோவா ஓட சொன்னா ஃபாஸ்டா வாங்க. இதுதான் வார்ம் அப். நீங்க வேற என்ன வார்ம் அப் பண்ணுவீங்க ஓடுறதுக்கு முன்னாடி? இதெல்லாம் அவங்க அதான் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிடுறீங்களோ அந்த அளவுக்கு ஓடும் போது தான் கிராம்ப் ஆகும். ஸ்ட்ரெச்சுங்கிறது மசில்ஸை ரிலாக்ஸ் பண்றது. இப்போ ஆல்ரெடி ஓரளவுக்கு நீங்க நடந்து தான் வந்திருப்பீங்க, நீங்க எந்திரிச்சு ரிலாக்ஸ் ஆயிருப்பீங்க, அந்த மூவ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு, அதோட ஓடலாம், பிரச்சனை இல்லை. இதை நீங்க ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, மசில்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும். என்னக்கா அவங்க என்ன சொல்றாண்டா, வார்ம் மசில் அப்பதான் லைட்டா டெம்பரேச்சர் கொடுமா, அப்புறமா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. நீங்க இப்போ ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா மசில் ரொம்ப லூஸ் ஆயிடும், அதுக்கப்புறம் ஓடும் போது தான் கிராம்ப் ஆக வாய்ப்பு அதிகம். எந்த ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்க, டயர்டா இருக்கு, ஒரு மாதிரியா டயர்டா இருக்கு, லைட்டா அப்படி ரிலாக்ஸ் பண்றது, பெண்ட் பண்ணிக்கிறது, அந்த ஸ்ட்ரெச் பண்ணலாம். ரொம்ப நேரம் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா மசில் ரொம்ப லூஸ் ஆயிடும், அப்போ நீங்க கொஞ்சம் ஓடும் போதே கிராம்ப் ஆயிடும். புரியுதா? இப்போ ஓரளவுக்கு ஆக்டிவா இருக்கிறீ, அதனால ப்ளீஸ் அப்படியே நீங்க பில்டப் பண்ணலாம். என்ன ஸ்லோவா ஓடிட்டு ஃபாஸ்டா வாங்க. என்ன இந்த ப்ளூ போதும், இந்த வயாபுஸ் அங்க போட்டு வா. நான் ஸ்டார்ட் பண்ணுவா. அங்க ஜாயின் பண்ணிட்டேன். ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்பர் பாடி ஸ்டேபிள், லோவர் பாடி மட்டும் தான் மூவ் ஆகணும். கிராஜுவலா தான் சொன்னேன். அப்பர் பாடி ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, ஷோல்டரை ஃப்ரீ பண்ணுங்க, ஷோல்டரை ரிலாக்ஸ் பண்ணுங்க, முட்டி ஆங்கிளுக்கு மட்டும் ஒர்க் கொடுங்க. அப்படியே பிரேக் கொடுங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. பாதி பேர் ஓடுறது கால் இப்படி வெளியே மூவ் ஆகுது, தெரியுதா என்னோட மூவ்மெண்ட்? கால் இப்படி வெளியே மூவ் ஆகக்கூடாது, ஓடும் போது நேராக தான் மூவ் ஆகணும். புரியுதா என்னோடது? ஓடும் போது கால் இப்படி வெளியே மூவ் ஆகுது, இப்படி இருக்கக்கூடாது, கால் இப்படி தான் இருக்கணும், நேராக தான் ஓடணும். புரிஞ்சா பாயிண்ட் என்ன சொன்ன? புரிஞ்சா? எஸ். நீங்க முட்டியை வேணா உள்ள வைக்கல, ஆனா உங்க காலை என்ன பண்றீங்க? வெளியே கொண்டு போறீங்க. அப்படி வெளியே கொண்டு போவாதீங்க, நேராவே போங்க. கால் நேரா பின்னாடி தான் போகணும், கிராஸா போக கூடாது. ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஹிப், ஆங்கிள், நீ லைன்ல இருக்கணும். ஷோல்டர் எல்லாம் ஸ்டேபிளா இருக்கணும். ஷோல்டர் ரொம்ப உதறாதீங்க. ஷோல்டர் ரொம்ப உதறினீங்கன்னா உங்களுக்கு பேஸ் கிடைக்காது. ஆம் ஆக்ஷன் கம்மியா பண்ணுங்களா? ஆம் ஆக்ஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்றேன். கோர் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கோங்க, கோரை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்க கோர் மசில் இருக்குல்ல, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸ். இதுலயே டயர்டா இருப்பீங்க. ஓகே, நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த சைடு வந்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹிப் இன் அண்ட் அவுட் பண்றோம். ரன்னிங் புரிஞ்சா? எதுவும் இஷ்யூ இருக்கா? நான் சொல்றேன், அந்த ஸ்டெபிலிட்டி மொபிலிட்டியை பேலன்ஸ் பண்ணும்போது எதுவும் கம்ப்ளைண்ட் வருதா? இல்ல. மேல உள்ள ஸ்டெபிலிட்டியா இருக்கணும்னா ரோபோட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன மிஸ்டேக் நடக்குதுன்னா, கை ரொம்ப வேகமா மூவ் ஆகுது, ஸ்பைன் ரொம்ப ரொட்டேட் ஆகுது, ஷோல்டர் இதாகுது, கால் இதோட இது மூவ்மெண்ட் கம்மியா இருக்கு. கீழே உள்ளதுக்கு கம்பேரிட்டிவா மேல உள்ளது ஸ்டேபிளா இருக்கணும், மேல உள்ளதுக்கு கம்பேரிட்டிவா கீழே உள்ளது மூவ் ஆகணும். அவ்வளவுதான். வந்து கம்மியா பண்ணணும்னு சொல்றீங்களா? நீங்க லாங் ரன் ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்பிரிண்டர்ஸ் இது பண்றாங்க, லாம்ஸ்டிங் ட்ரைனிங் பண்றாங்க. ஸ்பிரிண்டர்ஸ் நீங்க லாங் ரன் ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களோட லெக்கோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு கம்பேரிட்டிவா உங்களுக்கு ஷோல்டர் மூவ்மெண்ட் கொஞ்சம் வேணும்.
புரிஞ்சா? அதாவது லோவர் பாடி மொபிலிட்டியை விட மேலே உள்ளது மொபிலிட்டி கம்மியாக இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு இல்லை. புரிஞ்சா? ஷோல்டர் மூவ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, கீழே உள்ளதை விட கம்மியாக இருக்கணும். இப்போ நீங்கள் நான் ரன் பண்ணது வந்து ரொம்ப மைல்டான ஒரு வார்ம் அப் ரன் தான், சரியா? அதனால இதை கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்கன்னா ஷோல்டர் கொஞ்சம் மூவ் ஆகலாம், தப்பில்லை. புரிஞ்சுல? ஓகே, நெக்ஸ்ட் ஓகே தானே? நெக்ஸ்ட் வந்து ஹிப் இன் அண்ட் அவுட் பண்ண போகிறோம், சரியா? இந்த 3 கோன் வச்சுருக்கோம். போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க, ரொட்டேட் பண்ணிவிட்டு திருப்பி ரன் பண்ண போகிறீங்க, அடுத்த கால் பண்ண போகிறீங்க, திருப்பி அதேமாதிரி ரிட்டர்ன். ஓகே, பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு போனோடனே ஒரு கால் பண்ணுங்க, இன்னொரு பாயிண்ட் போனோடனே இன்னொரு கால் பண்ணுங்க. லென்த்தா கோன் வச்சு என்ன பண்ணலாம்? இது இல்லையா? அது 2 தான் இருக்கு, இன்னொரு கோன் வைக்கல. அதோட ஜாயின் பண்ணு. இல்லைன்னா இது 2 எடுத்து இந்த இதோட 4 வச்சிடலாம். சரி, இந்த 2 கோன் அங்க ஃப்ரண்ட்ல வச்சிரீங்களா? இல்லைன்னா இதை கேப் பண்ணி 4 வச்சிடலாம். 4 இந்த கேப்லயே நடுவில் வச்சிருங்க, இல்லைன்னா இங்கே வச்சிருங்க, இங்கே வச்சிருங்க. நான் 4 வச்சிடறேன். என்ன அடே அவருக்கு விளங்கு. சரியா? 4 பாயிண்ட் இருக்கு. ஓட போறீங்க, பாயிண்ட் கிட்ட போயிட்டு திருப்பி ஓட போறீங்க, பாயிண்ட் கிட்ட நின்றுட்டு பண்ண போறீங்க. இதுல ஃபோக்கஸ் பண்றது. ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஸ்டார்ட். வாங்க, முன்னாடி வாங்க. பாயிண்ட்டுக்கு வந்துருங்க, பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. என்ன? எஸ். போங்க, கண்டினியூ. கரெக்டா விடுதா? நல்லா டே, நல்லா வெளியே நல்லா செட் பண்றேன் தம்பி. பாயிண்ட்டுக்கு போயிட்டு டர்ன் பண்ணுங்கம்மா, அதுக்கு தான் அந்த இது வச்சிருக்கோம் கோனு. என்ன 4 பேரும் ஒண்ணா இடிச்சுக்கிறீங்க? சரி, ஹிப் இன் அண்ட் அவுட் பண்ணுவோம். போகுது, இது கரெக்டா? இல்ல, வெளியே போதோ இல்லையோ, கால் இப்படி வெளியே போறது கரெக்டா? இப்படி வரக்கூடாது, இப்படிதான் இருக்கணும். புரிஞ்சா? கடைசி வரை இந்த முட்டிக்கு உள்ளதான் ஆங்கிள் இருக்கணும், முட்டிக்கு உள்ளதான் ஆங்கிள் இருக்கணும். முட்டிக்கு வெளியே போனா அது ஹிப்ல வேலை இல்லை, முட்டிக்கு தான் நீங்க காலை கொடுக்குறீங்க. புரிஞ்சா? ஒரு சில பிளேயர் அப்படிதான் பண்ணீங்க. இப்படி பண்ணிட்டு ஃபுல்லா இப்படி வெளியே வரல, ஸ்ட்ரைட்டா. இது ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்படி வெளியே இப்படி இருக்கு, இப்படி ஓடிட்டு இப்படி பண்றாங்க. இப்படி பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். முட்டிக்கு நேரா கீழே ஆங்கிள் இருக்கணும். திருப்பி கண்டினியூ பண்ணு. இது முட்டி நல்லா வெளியே வரலாம். ஹிப் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. பண்ணுங்க, கண்டினியூ. அப்படியே ஆப்போசிட் பண்ணுங்க. இப்ப ஹிப்ல ஸ்ட்ரெச் தெரியுதா? இடுப்புல ஸ்ட்ரெச் தெரியுதா? யாருக்கும் தெரியலையா? யாருக்கும் தெரியலன்னா சொல்லுங்க. புரிஞ்சா? இப்பதான் ஹிப்பு ஸ்ட்ரெச் ஆகும். இப்படி பண்ணாதான் ஹிப்பு வரும். காலை இப்படி வச்சிட்டீங்கன்னா ஹிப்பு வராது. இப்படி வச்சா ஹிப்பு வரவே வராது. ஹிப்புக்கு ஒரு வேலையும் இல்லை இப்படி பண்ணா. சரியா? முட்டியை ஸ்ட்ரைட் பண்ண பாருங்க. ஓகே, டன். இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போறீங்க? இன் பண்ண போறீங்க. ஸோ இன் பண்ணும் போது ஃபுல்லா திரும்பிட்டு காலை இப்படி உள்ள கொண்டு வரக்கூடாது, ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். ஹிப்பு மட்டும் இப்படி உள்ள வரணும். பண்ணலாமா? லேண்ட் ஆயிட்டு பண்ணுங்க. ஓகே, லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தூக்காதீங்க, தப்பா வரும். இதை தூக்குறது எப்படி ஃபோக்கஸ் பண்றீங்களோ இன்னொரு கால் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட்.
கோல் கீப்பர் கவர் பண்ணுங்க. வெளியே வரணும். இப்படி வெளியே தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடாதீங்க. அதான் செஞ்சுட்டு அங்க பின்னாடி ஒரு சில பிளேயர்ஸ் வந்து வெளியே தூக்கிட்டாங்க, அடுத்தது ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே தூக்கிட்டு உள்ள கொண்டு வாங்க, அது வரையும் லெக் மேல ரெஸ்டா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரன் பண்ணுங்க. சரியா? ஃபுல் ஹிப் மூவ்மெண்ட் போட்டு வந்துட்டு பண்ணுங்க. ஏன்னா தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடாதீங்க. சும்மா சைடில் தூக்கிட்டோம் ஓடணும்னு பண்ணக்கூடாது. ஜம்ப் பண்ணணும். ஓகே வாங்க. பாதி பேர் இடுப்பு மூவ்மெண்ட்டை இப்போ தான் கற்றுக்கிறீங்க என்ன. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் பண்ணுறீங்க, நல்லா தான் வருது. ஒரு சில பிளேயர்ஸ் நல்லா பண்ணுறீங்க, ஒரு சில பிளேயர்ஸ்க்கு கரெக்டாக அந்த ஓடும் போது பொசிஷன் பண்ணும் போதே கரெக்டாக தூக்கிடுறாங்க, அதெல்லாம் வருது. ஒரு சில பிளேயர்ஸ்க்கு இடுப்பு எப்படி தூக்கணும் அப்படின்னு ஹோல்ட் ஆகுறாங்க அந்த பாயிண்ட்ல. அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுக்கு இன்னும் அது பழகலைன்னு அர்த்தம். புரியுதா? வார்ம் அப்னா மொபிலிட்டியை ட்ரெயின் பண்ணுறது, இன்னும் ட்ரெயின் ஆகலை. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுங்க. ஓகே இனிமே நல்லா ஸ்பீடாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் யோசிக்க வேணாம், இடுப்பு மேலே போச்சா, கால் கரெக்டாக இருக்கான்னு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸி ஆகிடும். ஓகே நெக்ஸ்ட் என்னது? ஓடி வர்றீங்க, சைடு போகிறீங்க, இன்னொரு பிளேயருக்கு பின்னாடி வருவான், ரொட்டேட் அப்படியே பேக்கில் 2 ஸ்டெப், திருப்பி வந்துடுங்க, திருப்பி ஓடுங்க. எஸ் அவுட்டில் ஓடி வாங்க, உள்ளே வாங்க, வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்படியே சைட்லேயே பண்ணிட்டு திருப்பி போயிடுங்க, திருப்பி ஃப்ரண்ட்டு, திருப்பி. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? டர்ன் பண்ணக்கூடாது, சைட்லேயே தான். உங்களோட ஃபோக்கஸ் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அப்படியே 2 ஸ்டெப்பு, அப்படியே இந்த சைடு வர்றியே, சைடு வாக், அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி திருப்பி போறீங்க. ஓகே ஸ்டார்ட். வா உட்கார், ஓடு நபில் போ. ஆஹா 2 பேரும் சர்க்கிள் ஆகணும். இப்போ இன்டர்ஜெக்ட் தான் மிஸ் ஆகணுமா? 2 பேரும் மர்ஜ் ஆகணும். திருப்பி அங்கே வாங்க. ஓடி வர்றீங்கல்ல, ஒரு பேர் என்ன பண்ணணும், ஒன்று முன்னாடி வரணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள இருக்கணும், அந்த கோஆர்டினேஷன் இருக்கணும். இருக்கக்கூடாது. இந்த கன்ஃபியூஷனை ட்ரெயின் பண்ணீங்கன்னா அங்கே நான் எடுக்க போறேன்னா நீ எடுக்க போறியாங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆஹா சர்க்கிள் பண்ணிட்டு உங்க லொகேஷனுக்கே வந்துருங்க. உங்க பாயிண்ட் இது, உங்க பாயிண்ட் இது. இப்படி வந்துட்டு சர்க்கிள் பண்ணிட்டு என் பாயிண்ட்டுக்கே போயிடணும். அது வரையும் போக தேவையில்லை, இங்கே ரொட்டேட் பண்ணுங்க. ஓகே டன். கண்டினியூ பண்ணுங்க, ரன் பண்ணுங்க. வாங்க ஃப்ரண்ட்ல வாங்க, இங்கனக்குள்ளே ரொட்டேட் பண்ணிடுங்க. என்ன ஓகேயா? திருப்பி பேக் சும்மா நார்மல் ரன் பண்ணிடுங்க. வாங்க அடுத்த பிளேயர்ஸ் வாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க, கோஆர்டினேட் பண்ணுங்க. இன்னொரு பிளேயர் என்ன பண்றான்னு யோசிச்சுக்கோங்க. தம்பி ஃபுல் ரவுண்ட் பண்ணிடக்கூடாது, இங்கே ரொட்டேட் பண்ணிட்டு. ஓகே கரெக்டு தான். பேலன்ஸ் ஸ்லிப் ஆகக்கூடாது, ஆங்கிள் ஸ்லிப் ஆகக்கூடாது. ஆமா அதுதான் இல்ல, கிராஜுவலா போகுது தானே. ஸ்டாப், அப்படியே இருங்க. சரி உங்க பாயிண்ட் என்ன ரன் பண்றீங்க? இப்படி ஜம்ப் பண்ணக்கூடாது, ரன் இப்படி பண்ணக்கூடாது. சைட்ல முட்டி பெண்டா இருக்கணும், முட்டி பெண்டாகி தான் இப்படி தான் போகணும். இப்படி சைட்ல இப்படி தாகக்கூடாது. கண்டினியூ. முட்டியை மடக்குங்க, குனிங்க நல்லா. வாங்க கண்டினியூ.
ஃபவுல் திடீர்னு ஃபவுல் வைக்குது. அப்பர் பாடி ஸ்டேபிள். சேக்குமார் கையை மூவ் பண்ண வேணாம். ஓகே அடிக்கார இந்த வார்ம் ட்ரெயின் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட சைட் ஜாகிங் ப்ராக்டிஸ் பண்ணும். அதில் பாதி பேர் வந்து குதிச்சு தான் பண்ணுறீங்க. தப்பு எப்படி பண்ணுறீங்க? ஆங்கிள் மட்டும் தான் மூவ் பண்ணுறீங்க. முட்டி மூவ் ஆகல. முட்டியை பெண்ட் பண்ணிக்கோங்க. இடுப்பை மூவ் பண்ணி பெண்ட் பண்ணிக்கோங்க. எஸ், சைடில் தான் போகணும். அப்பர் பாடி ஸ்டேபிளாக இருக்கணும். உங்களோட சைடுக்கு அப்பர் பாடி வந்து ஒர்க் ஆகக்கூடாது. ஓகே, அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தன் எங்கே வர்றான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னொரு இஷ்யூ இருக்கு. இங்கேருந்து வர்றான், நீங்கள் இங்கேருந்து வர்றீங்க சைடு. அவன் டேர்ன் பண்ணுறதுக்காக அவன் பிரேக் பிடிச்சிட்டான். பட் நீங்கள் என்னென்னா போயிட்டே இருக்கீங்க. புரியுதா? அவனோட சர்க்கிள் ஷார்ட்டாக இருக்குது, உங்களோட சர்க்கிள் பெருசாக இருக்குது. அப்போ அவன் பால் எடுத்துகிட்டு போகிறான், நீங்கள் வெட்ட போகிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் வர்றீங்க. அதை கோரிலேட் பண்ணிக்கோங்க. என்ன ஷார்ட்டாக டர்ன் பண்ணி, எந்த அளவுக்கு ஷார்ட்டாக அந்த பிளேயரோட ஷார்ட்டாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சேஃப், அந்த அளவுக்கு நல்லது. ஓகேயா? புரியுதா? ஒரு பிளேயர் வந்து ஹாஃபுக்கு வந்துட்டு டர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஆனால் இன்னொரு பிளேயர் அப்போ தான் போயிட்டு இருக்கான். புரியுதா? அந்த மிஸ்டேக் நடக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஷோல்டர் கான்டாக்ட். இன்னொரு பிளேயரோட ஹைட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவன் ஹெட்டிங் என்ன பண்ண போகிறான், அவன் எவ்வளோ ஹைட்டாக குதிக்க போகிறான். மேக்ஸிமம் ஜம்ப் பண்ணணுமா இல்லை மினிமம் பண்ண போகணும்? ஜம்ப் பண்ணணும். நீங்கள் ரெண்டு ஜம்ப் பண்ணி ஷோல்டர் கான்டாக்ட் வர்றீங்க, ஓடி வர்றீங்க, ரெண்டு பேரும் இங்கே வர்றீங்க. இந்த இடத்துல ஜம்ப் பண்ணி ஷோல்டர் கான்டாக்ட் ஆகுது. திருப்பி உங்கள் பொசிஷனுக்கே போயிடணும். ரொட்டேட்லாம் கிடையாது. ஷோல்டர் கான்டாக்ட் போகிறீங்க, திருப்பி வர்றீங்க, ஷோல்டர் கான்டாக்ட். ஓகே, இது எதுக்குன்னா அவனோட ஹெட்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, அவனை டேக்கிள் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். ஜெய் பாடி கான்டாக்ட். ஓகே, ரன் ஸ்டார்ட். ரன் ஓடிட்டு பாங்க. ஏன் இங்கே பண்ணலாம்? ஓகே, பேலன்ஸ் கற்றுக்கோங்கண்ணா. வாங்க ஜம்ப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. சென்டரில் ஷோல்டர் கான்டாக்ட் ஆகணும். செக் ஜம்ப் பண்ணு, அதான் பேலன்ஸ் கிடைக்கும். லேண்ட் ஆகும்போது அவ்வளோதான். சூப்பர். மேக்ஸிமம் ஜம்ப் பண்ணுறாடி சன். ஹெல்ப் பண்ணுறான், ஜம்ப் பண்ணுறா. இந்த இன்னொருத்தன் விழுந்துடக்கூடாது கீழே. தம்பி ஹாஃப்ல நடக்கலையே, ஹாஃப்ல நடக்கணும் ஷோல்டர். யாரு வந்துட்டான்டாவன்? மூணு பேர் வா. இன்னொரு பிளேயரோட பாடி வெயிட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபவுல் போட்டுறக்கூடாது, ஃபவுல் ஆயிடக்கூடாது. நல்லா ஜம்ப் பண்ணு. அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. கேளுங்க, இங்க பாருங்க. ஆளு சேஃப்டியா இவ்வளவு குதிச்சு இங்கேயே இடிச்சிட்டு கீழே இறங்கிடுறான். இன்னொரு ஆளு இடிக்கணுமே முன்னாடியே குதிச்சிடறான், அப்படி சாயிறான் அந்த பக்கம். விழுந்துடக்கூடாது. புரியுதா? பக்கத்துல வந்து ஷோல்டர் கான்டாக்ட் போதும். பக்கத்துல வந்து ஷோல்டர் கான்டாக்ட் போதும். கான்டாக்ட் பண்ணிட்டு சேஃபா லேண்ட் ஆகணும். நீங்க எப்படி லேண்ட் ஆறீங்கன்னா அப்படியே விழுறீங்க அவன் மேல. ஏதோ அவன் வந்துட்டு ஜம்ப் பண்ணுங்க. ஸ்டார்ட். க்ளோஸா வந்துட்டு ஜம்ப் பண்ணுங்க. எஸ், நம்ம பாடி கிராஸ் ஆயிடக்கூடாது. நேரா லேண்ட் பண்ணணும். இடிச்சிட்டீங்கன்னா திருப்பி நேரா தான் லேண்ட் பண்ணணும். அசீம் எல்லாம் ஜம்ப் பண்றான். மேக்ஸிமம் ஜம்ப் பண்ணி ஷோல்டர் டச் பண்ணு.
வலிக்குதா? சரி, இந்த வார்ம் அப்ல நான் பாக்குற வீக்னஸ் என்னன்னு சொன்னா, ஒன்னு பிளேயர் கிட்ட போயிட்டு ஜம்ப் பண்ணல, முன்னாடியே ஜம்ப் பண்ணிடுறீங்க, அது ஒரு வீக்னஸ். இன்னொரு வீக்கா இருக்கிற பாயிண்ட் என்ன பாக்குறேன்னா, ஜம்ப் பண்ணி ஷோல்டர் கான்டாக்ட் பண்ணிட்டு லேண்டிங் வந்து அவன் காலில் லேண்ட் பண்றீங்க. இன்னொருத்தன்ற காலில் லேண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அதே மாதிரி லேண்ட் பண்றது சேஃபா லேண்ட் பண்ணும். பாதி பேர் லேண்ட் பண்ணும்போது ஸ்கிட் ஆயிடுறீங்க. காரணம் என்ன? ஆங்கிள் ஸ்டெபிலிட்டி இல்லை. எப்படி ஜம்ப் பண்றோம், எப்படி லேண்ட் பண்றோங்கிறத ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு தான் இந்த வார்ம் அப். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வார்ம் அப் பண்ணும்போது இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. லேண்டிங் ஒழுங்கா பண்றானா, இல்லை இடிச்சுட்டு அப்படியே கீழே ஸ்லிப் ஆகலானா அப்படிங்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஈஸி. 2 பாயிண்ட் போக போறீங்க முன்னாடி, 1 பாயிண்ட் அப்படியே பேக் ரன் பண்ண போறீங்க, திருப்பி 2 பாயிண்ட் முன்னாடி போக போறீங்க. ஓகே, 3க்கு வாங்க, 2க்கு ஸ்லோவா பேக் ரன் பண்ணுங்க, திருப்பி 4க்கு போங்க, 3க்கு ஸ்லோவா ரன் வாங்க, திருப்பி 4க்கே போயிட்டு ரிட்டர்ன் வந்துருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஸ்கிட் ஆகக்கூடாது. என்ன 2 பாயிண்ட் முன்னாடி சொன்னேன். ஸ்கிட் ஆகக்கூடாது. பேக்ல வரும்போது ஸ்கிட் ஆகக்கூடாது, கண்ட்ரோல் வேணும். சேக்குமார் சாப்பிட்றான்டா பாஸ். உங்களுக்கு கொஞ்சம் முட்டி உள்ள வருது, அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. முட்டியை வெளியே வச்சுக்கோங்க, முட்டியை வெளியே வச்சுக்கோங்க. தம்பி ரொம்ப ஜம்ப் பண்றீங்க ஓடுறதை விட, இன்னும் நல்லா குனிஞ்சுக்கோங்க. ஸோ ரிவர்ஸ் பின்னாடி ஓடும் போது ஸ்கிட் ஆகக்கூடாது, காலு முடிஞ்ச அளவு ஃபோக்கஸ் பண்ணுங்கண்ணா. ஸ்கிட் ஆகுது தானே, கண்ட்ரோல் கண்ட்ரோல். இதை விட இன்னும் ஸ்லிப்பரியான சர்ஃபேஸ்ல உங்களை பிராக்டிஸ் பண்ணா கிரவுண்ட்ல கரெக்டா ஓடுவீங்க. ஓகே, ரிலாக்ஸ். சரியா? சரி, இதுல வந்து நான் பார்க்குற வீக்னஸ் வந்து ஃப்ரண்ட்ல கரெக்டாக போய் லேண்ட் ஆயிடுறீங்க, லேண்டிங் ஓகே. திருப்பி ரிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதும் ஓகே. பாதி பேர் பின்னாடி ஓடும் போது பாடி பின்னாடி போயிடுது, புரியுதா? ஓடும் போது கால் தான் பின்னாடி இருக்கணும், கால் முன்னாடி இருந்து உடம்பு பின்னாடி இருந்து ஓடினீங்கன்னா விழுகிறதுக்கு சான்ஸ் அதிகம், புரியுதா? பின்னாடி ஓடும் போது உடம்பு பின்னாடி இருந்தால் சேஃப் இல்லை. 2வது பாயிண்ட்டு, பின்னாடி உள்ள பாயிண்ட்டை வந்து ஹோல்டு பண்ணும் போது பிரேக் பிடிக்க மாட்டிருக்கீங்க, நிறைய பேர் ஸ்கிட் ஆயிடுறீங்க. சரியா? ஸ்கிட் ஆகக்கூடாது. இன்னொன்று, ஒரு சில பேர் கரெக்டாக இந்த பாயிண்ட் கிட்ட பிரேக் பிடிச்சிட்டு போறீங்க, ஒரு சில பேர் அப்படியே பின்னாடி வந்துடுறீங்க. உங்களுக்கு அந்த பின்னாடி ஓடுறதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல், பேலன்ஸ் இல்லாமல் பாயிண்ட் கிட்ட நிற்காம இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும் வார்ம் அப்பில். சரியா? வார்ம் அப்னா சும்மா இப்படி மூவ் பண்ணிட்டான் ஏதோ கிரவுண்டில் இருந்தாங்கிறது கிடையாது, இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறது தான் வார்ம் அப். ஸோ இதோட 6 இது முடியுது வார்ம் அப். ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது இருக்குது, டைம் இருந்தால் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் இது பண்ணலாம். 7:56 அதான் ஸ்ட்ரென்த்தனிங். கிரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல நல்ல விஷயங்களை எல்லாரும் உதவி கொண்டு மன்சூராக்கா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வயசுலேயும் அவ்வளோ ஆர்வமாக பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லலாம், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.